வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு ஏப்ரல் மாதம் திங்கட்கிழமை 28/4/2025 உத்திராயணம் விசுவாச வாசு ஆண்டு சித்திரை 15. நேற்று தான் ஆரம்பித்த மாதிரி இது 15 நாள் ஓடிடுச்சு. மாதம் நேற்று பிறந்த மாதிரி இருக்குது, 28 நாள் போயிடுச்சு. கீழ்நோக்கு நாள் நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை 6:30 to 7:30, மாலை 4:30 to 5:30. கௌரி நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை 1:30 to 2:30, ஈவினிங் 7:30 to 8:30. ராகு காலம் 7:30 to 9, யமகண்டம் 10:12, 12 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும் எல்லா செஷனும். சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். அதிகாலை வரைக்கும் அமாவாசை இருந்துச்சு, பிரதமை. ஓகே, அடுத்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதிகாலை 1 மணி வரைக்கும் அஸ்வினி, பின்பு இரவு 11:22 வரைக்கும் பரணி முடியுது. நாளைக்கு கிருத்திகை, அது சொல்கிறேன். சந்திராசிரமம் பார்த்தீங்கன்னா உத்திரம், அதுக்கப்புறம் அஸ்தம், சித்திரையும் கலந்து வருது. டோட்டலாக கன்னி ராசிக்கு சந்திராசிரமம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இன்றைக்கி நட்சத்திரம் ராசி பிரகாரம் பார்த்தீங்கன்னா இன்றைய ராசி பலன் பார்த்தோம்னா மேஷ ராசிக்கு ரொம்ப சங்கடமாக தான் இருக்குது. இன்றைக்கி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், பில்குல் எதுவுமே செய்யக்கூடாது. ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைக்கி செலவு சுப செலவாக மாற்றுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் செலவு பண்ணுங்கள், தப்பு இல்லை. ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பண்ணணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு பண்ணுங்கள், குடும்பத்தாருக்கு பண்ணுங்கள். மிதுன ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் உங்களுக்கு ஒரு ஆதரவு தருவாங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. கடகராசி நேயர்கள் இன்றைக்கி அவங்க ஒர்க்கு ஸ்மார்ட்டாக இருக்கும், அவங்களே அவங்க காலரை தூக்கி விட்டுக்கலாம். சிம்மராசி நேரம் பயம் கலந்த ஒரு நாள். சிம்மராசிக்கே பயம் கலந்ததுன்னா கொஞ்சம் அச்சமாக தான் இருக்குது, தள்ளி வைங்க. கன்னிராசி நேயர்களுக்கு எல்லாமே இன்றைக்கி தாமதமாக தான் நடக்கும், கிட்ட இருந்து முடியுங்க அந்த ஒர்க்கை. துலாம் ராசி நேயர்கள் அனைத்திலும் ஜெயம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைக்கி எல்லாத்துலேயும் பாராட்டு மழை, பரிசும் கிடைக்கும். பரிசுனா பொருள் கிடையாது, நல்ல வார்த்தைகள் கூட நல்ல பரிசு தானே. ₹1,00,000 கொடுக்குறதெல்லாம் வச்சா சூப்பராக நீ கலகிட்டடா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, நிறைய செய்யும் அது. அந்த மாதிரிலாம் இன்றைக்கி நடக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு உயர்வு தரக்கூடிய ஒரு நாள். மகர ராசியினே பொறுமையாக இருக்கணும். இன்றைக்கி கொஞ்சம் சங்கடமான நிகழ்ச்சிகள்லாம் இன்றைக்கி நடக்கும், அதெல்லாம் வேடிக்கை பார்த்துன்னு தனியாக இருந்து மெதுவாக கைண்டி வெளில வந்துடுங்க. ஏன்னா நான் பொதுவாக பலன் சொல்லும்போது கூட நன்மை சொல்கிறத டக்குன்னு பாஸ்போர்ட் பண்ணிட்டு வெளில வந்துடுவேன், நல்லாயிருக்கும் போங்கன்ட்டு. நான் கொஞ்சம் சங்கடமாக இருக்கிறவங்க நான் ப்ரீஃபாக சொல்லுவேன், இப்படி நடந்துக்குவாங்கன்னு. அது காரணம் அதான், பொறுமையாக இருங்க. கும்பராசி நேயர்களுக்கு ஆதாயம் நிறைந்த நாள். இன்றைக்கி எல்லாத்துலேயும் அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் இருக்குது. மீனராசி நேரம் எல்லாத்துலேயும் இன்றைக்கி ஜெயம், லாபம், காசுலாம் கேளுங்க, கிடைக்கும் இன்றைக்கி. ஓகேங்களா? இன்றைக்கி கருணாதிபதி பார்த்தீங்கன்னா நாவகம் நேற்று போட்டிருப்பாங்க, கிமிஸ் துக்கினம். இன்றைக்கி இரவு 11:06 வரைக்கும் கிமிஸ் துக்கினம். அவங்களுக்கு ஒரு 4 நாள் தான், அமாவாசை ஒட்டி வருது அவங்களுக்கு. நாவகம் நேற்று ஈவினிங் போட்டிருப்பாங்க, கிமிஸ் துக்கினம் இரவு. இன்றைக்கி கிமிஸ் நாவகம் 1:31 வரைக்கும் இருந்துச்சு. அப்போ இன்றைக்கி பகல் 12:19 வரையும் கிமிஸ் துக்கினம். பின்பு இரவு பவமும் வருது. இன்றைக்கி காலைல கிமிஸ் துக்கினம் போட்டோம்னா திருப்பி பவம் ஸ்டார்ட் ஆகுது ரெகுலராக. இவங்க 4 நாளைக்கு ஒரு வாட்டி போட்டுன்னு வருவாங்க, என்ன பண்ணுறதுன்னு புரியல. இது ஒரு அற்புதமான நாள். இன்றைக்கி கரணம் சொல்லியிருக்கேன், இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைய நாள் சிறப்பாக அமையணும்னு எல்லாம் வல்ல முருகப்பெருமானை வணங்குகிறேன். நன்றி, வணக்கம்.